நெட்டவள்ளி இளிச்சக்கா பங்கஜ அக்காவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? சொல்லியாச்சு வந்துருவா. ஒன்று கொஞ்ச நேரத்தில் பார்க்க வந்துருவாவோ. ஏன் செல்லம்மா, என்ன கட்டில் கடையில போய் கிடக்க வாட்டி வெளிய? அவர் என்னைய பார்த்து பயப்படுறாரு பனிமலர் அக்கா, அதனாலதான் இங்க கிடக்கேன். பசி எடுத்ததுன்னா கட்டில் கடையில போய் கடந்தா சரியாயிருமா? வாட்டி. ஏன் அத்தை பாட்டி பனிமலர் பாட்டிக்கிட்ட மூச்சை கொடுக்க முடியாது. பேசாம சத்தம் கட்டாம கடங்க, இல்லைன்னா ரூம்பை விட்டு அனுப்பிடுவேன். நெட்டம்மா, எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இங்கிட்டு கொண்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்போம். கொண்டாங்க. அவருக்கு கொடுக்கணுமா தாத்தா மாமாக்கு? ஏன் ஒரேடியா அவரை சாவடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? லூஸ், அவருக்கு எதுவுமே கொடுக்கூடாது. பேசாம இரி, சாப்பிட்டுட்டு பேசாம இலைய தூர போட்டுட்டு இருங்க. ஆமா, அவருக்கு போய் எதுவும் கொடுத்தேன் வச்சுன்னு இது வேண்டாத வேலை பார்க்காதீங்க. முக்கியமா எங்க சித்தி கிட்ட சொல்லு, அவங்க இல்லல்ல. ஆமா சித்தி இங்க இல்ல. அந்த லூசி ஏதாவது ஆர்வ கோளாறுல போய் அவர் வாயில எதுவும் ஊட்டிக்கிட்டி விட்டுறாம ஒரேடியா வாயை பிளந்துருவாரு. அப்புறமா இப்பதான் கொஞ்சம் உசுரை காப்பாத்தி வச்சிருக்கு. அப்புறம் உங்க கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டு மனுஷனை கொன்றாதீங்க. இல்லன்னு நினைச்சிட்டு என்னெல்லாம் பேசுதான். எப்பா, உங்க சித்தி கட்டில் கடையில இருந்துட்டு வரமாட்டுக்கால. என்ன கட்டில் கடையிலயா கிடக்காவோ சித்தி? பாபு மனச சும்மா எரியும். தாத்தா பயப்படுதாருல, பார்த்து அதான் அங்க அனுப்பி வச்சிருக்கோம். இருக்கட்டும், நீங்க பேசாம இருங்க. லூசு முதலே சொல்லக்கூடாதாட்டி நான் ஏசிட்டேனே. அது ஒன்றும் தப்பு இல்லை. யாரை பற்றியும் நம்ம பின்னாடி தான் பேசக்கூடாது. முன்னாடி பேசலாம். முன்னாடியே பேசியாச்சு, அப்புறம் என்ன? ஆமாம், எதுக்கு பயப்படுத்தீரு? நேருக்கு நேரம் பேசணும். ஏதாவது உளறிட்டு நான் வெளியே இருக்கேன்னு சாப்பிட்டுட்டு கூப்பிட எதுவும் வேண்டாம். நல்லா சமைச்சு போட்டுட்டு இருந்த மனுஷனை இப்படி ஒரு அடியா படுக்க போட்டாவோ. சே, பார்க்க பரிதாபமா இருக்கு. ஏன் பனிமலர் பாட்டி சாப்பிட வாங்க. சாப்பிடவா கூப்பிடுத? இந்த வாரேன். இது மட்டும் நல்லா கேட்கும். எப்படிதான் கேட்டுச்சோ. உன் புருஷன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்? இப்போ நான் பேசுறது கேட்காது பாரு. அது காஞ்ச மண்ணு கொஞ்சம், ஈர மண்ணு கொஞ்சம் சாணி உருண்டை, இதெல்லாம் நமக்கு சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, அது நல்ல ருசியா தான் இருக்குமா? நான் சொன்ன பத்தியா, அதான் பாதி கேட்கவே செய்யாது. இது சாப்பிட வரீங்கன்னு வாயில கை வச்சு கேட்டோம்ல, அதான் வந்திருக்கு. இப்போ பாரு, சாணி உருண்டை நல்லா இருக்குமா. டெய்லி வீட்டில் மாட்டு தொழுவத்தில் சாணி எழுதி தின்னுருக்கும் போல. பனிமலர் பாட்டி நல்லா தின்னுங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு நல்ல தோசையும் இட்லியும் தேறிட்டுன்னு, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோறு வரும், அப்புறம் காப்பி டீ வரும். ஒரே மஜா தான் என்ன பாட்டி? ஆமாம்மா, என்ன செய்யட்டும் சொல்லு. இப்படி மருந்து குடிச்சிட்டு கிடக்காரு. இவ கட்டில் கடையில் போயிட்டு வராமையே மாட்டேக்காமா. சிறையளவா இருக்கு. தடி இதுட்ட மூச்சு கொடுக்க முடியாது. எட்டி தும்பும். நெட்டவள்ளி, எனக்கு ஒரு பார்சல் எடுத்து வைட்டு இந்த பாரு, பசியா இருக்கு. அத்தை பாட்டி என்ன விளையாடுதியலா? அவரு டக்குன்னு முடிச்சு பார்த்துட்டாருன்னா திருப்பி நெஞ்சடிச்சு செத்துருவாரு. உள்ள போங்க. இப்போ என்ன அவசரம் திங்கிறதுக்கு? ஏட்டி, எனக்கு வாங்கிட்டு வந்ததையும் சேர்த்து தின்றுவியட்டி, எனக்கு தெரியும். அதுக்கு தாண்டி நீங்க பிளான் போடுதியோ. ஏட்டி கூட்டுட்டி, ஏட்டி வாரமட்டி. எப்பா, புருஷன் சாவ கிடக்கும் போது எப்படித்தான் அந்த கிழவிக்கெல்லாம் பசிக்குதோ எனக்கே தெரியல. ஏன் அத்தை பாட்டி பேசாம வயிற்ற கட்டுங்க. ஆமா, ஐயோ பாவம், அவர் முழிக்கட்டும். ஏட்டி, கட்டில் கடையிலனாலும் படுத்துட்டுனாலும் திங்க கூட்டுட்டி. ஏஞ்சலு, படுத்து கிடந்து கூட திங்கலாமோ? நமக்கு இது நேரம் தெரியாம இருந்திருக்குட்டி. திங்கிறதுல நம்ம எவ்வளவு கை திறந்த ஆட்கள், நமக்கே தெரியல பாரு. நெட்டவள்ளி கொடுக்காத அந்த பார்சல் நம்ம ஆட்டைய போடலாம். எதையாவது சொல்லி சமாளி. அத்தை பாட்டி இருங்க, சாப்பிட்டுட்டு வரேன். இந்த பனிமலர் பாட்டி வந்து உங்களுக்கு ஊட்டி விடுவோம். ஒவ்வொரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். உள்ள போங்க, மறைஞ்சிருங்க. அவர் முடிச்சுட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். இவ வியானுக்குன்னு நமக்கு கொடுக்க மாட்டுக்கா. இவ வியானுக்குன்னு செய்தா நல்லா தெரியுது. ஏட்டி, வீட்டுல போனத்தை போட்டுட்டு இப்படி சாப்பிடலாமா? போனம்மா, என்ன போனா என்னத்த உளருது? பாட்டி அவர் எங்க செத்து போயிட்டாரு? ஆஸ்பத்திரியில தானே இருக்கோம். இது விதி மறந்தாப்புல அலையும். கடவுளே, இதுகிட்ட மூச்சை கொடுக்கறதுக்குள்ள செமிச்சிரும் சாப்பிட்டது. செல்லம்மா இப்படி புருஷனுக்காக சாப்பிடாம கிடக்கால. கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். அவ பங்கையும் சேர்த்து நம்ம தான் சாப்பிடணும். பனிமலர் அக்கா, இங்கிட்டு வந்து தின்னுங்களா. நான் அப்படியே கையை விட்டு எடுத்துக்கிடுவேன். அங்க போவியலாம், அங்க போய் உட்காந்து சாப்பிடுவீங்களாம். அவ கூப்பிடுதாவோ. கூப்பிடவா செய்தா? அந்த வார ஆனாலும் செல்லம்மாவுக்கு இவ்வளவு வீம்பு ஆகாது. புருஷனுக்காக திங்காம கிடக்கா. பனிமலர் அக்கா, கையில ஒவ்வொரு உருண்டையா உருட்டி வைங்க, நான் திங்கேன். ஐயா, இவ என்னையும் சாப்பிடக்கூடாதுன்னு கையை வச்சு தடுக்கா. நம்ம அங்கிட்டு போய் சாப்பிடுவோம். அட பிறவி பைத்தியமே, நான் கேட்க தானே செஞ்சேன். எப்படி தூக்கிட்டு ஓடுது பாரு. இதுக்கு காது கேட்கணும் இல்லைன்னு அடிக்கான்னு தெரியல. என்ன பாட்டி இங்க வந்துட்டியோ? உங்க ஃப்ரெண்டுக்கு போய் கொடுக்கலையா? புருஷனுக்கு சுகம் இல்லல்ல, அதான் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு கையை கொண்டு அடிக்கலாம் வாரா. அடிக்க வரல, உங்ககிட்ட கேட்டாங்க சாப்பாடு. இப்படி அடிச்சானா நான் என்ன செய்ய? அதான் இங்கிட்ட வந்துட்டேன். சரி, அவளுக்கா பசிச்சா சாப்பிடுவா.
துவாசை எல்லாம் காஞ்சிருமட்டி நீங்க தின்னு காலி பண்ணிருங்க. மதிய சாப்பாடு அவளுக்கு கூட தக்கடலாம். அதான் காலி பண்ணியாச்சே, இனிமே எங்க அத்தை பாட்டிக்கு ஊ ஊ தான். ஆ ஆ ஆ ஏ தாத்தா மாமா ஏதோ சத்தம்லாம் கொடுக்காரு. தாத்தா மாமா இது தோசை வேணுமா? ஏய் சும்மா இரு, பாபு சொல்லிட்டு போனார் எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு, நம்ம சாப்பிடுவோம். அவருக்கு கொடுக்க கூடாதுன்னுலாம் இல்லை, நீ திங்கணும். அதான் நீ எப்படி பேசுத? அவர் என்ன இப்படி முடிச்சுட்டு கிடக்காரு? ஆ ஆ ஆ ஆ ஆவா என்னது இது? இன்னும் பெட்டில் ஏறி நிக்கி. தாத்தா மாமா ஓ ஓ ஓ யாத்தாடி பாபு வேற காணுமே. என் அம்மாடியும் மேலே ஏறிலாம் ஆடுதாரு. என்ன பண்ணுதாரு இவர்? என்ன பண்ணுதாரு? டுஷ் அம்மா என் மேல மிதிச்சு புட்டாரே, பியாதியில போற மனுஷன். எனக்கு எனக்கு என்ன ஆச்சு? வா 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 சாத்தாடி மூக்கல குத்தி புட்டானே, பியாதியில போறவன். இட்டு ஏஞ்சல் எனக்கு ரொம்ப பயமா இருக்குட்டே. அண்ணாச்சி இங்கிட்டு வாங்க. இந்த ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். பசியில ஆடுதாரு. இட்லி வேணும் போலயே. எடுத்துக்காங்க எடுத்துக்காங்க. ஏம்மா மூஞ்சி. யாத்தாடி நம்ம ஓடிரணும், இல்லைன்னா நம்மள கொன்னே போடுவாரு. ஏம்மா மூஞ்சி மூஞ்சி. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கழுத்துல எரிச்சு கொள்ளுதான். ஏஞ்சல் எந்திரிச்சு ஓடு ஓடு. அங்கிள் என்ன பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? போய் பெட்ல படுங்க. சனியம் பிடிச்சவா பெட்டுக்குள்ள அனுப்பி விடுதாங்க, நம்ம கழுத்து பிடிச்சி திரும்பிடுவார. ஏட்டி உன் புருஷனுக்கு பியாயிலா பிடிச்சிருக்கு. முதல்ல ஏதாவது கோயில போய் பியாய் ஓட்டு. தாம் தாம் தகிடத தாம் தாம் தோம் தோம் தூக்கிடத தூம் தூம் பாம் பாம் டம் டம் பாம் பாம். பாமா ஏம்மா ஆஸ்பத்திரியில பாம்பு எதுவும் போட போறாவளா? சேம் சேம் டம டம சேம் சேம். என்னது இது சேம் சேம் பெப்ப சேம் பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்காரு. ஏ தாத்தா மாமா. அங்கிள் உங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. நான் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏஞ்சல். ஹே ஹே ஹே, நீ ஏஞ்சல் கிடையாது, காஞ்சி போன மஞ்சள். ஐயோ என் புருஷனுக்கு பேயிலா பிடிச்ச ஆட்டுது. மஞ்சள் மஞ்சளுங்காரு. அப்போ மஞ்சுங்கிறவ செத்து போனால நம்ம ஊர்ல அவ தான் பிடிச்சிருக்கா. போங்க அமைதியா போய் உட்காருங்க. மெண்டல் மாதிரி பண்ணாதீங்க. ஒன்ன கொல்ல போறேன் ஒன்ன கொல்ல போறேன், கதற கதற ஒன்ன கொல்ல போறேன். ஐயோ என் கழுத்தை பிடிச்சு நெரிக்குது இந்த பைத்தியம். விடு விடு. தூ 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 தூ. இட்டு என்ன தாத்தா மாமா மூஞ்சி போற எச்சு துப்பி வைக்க கடிச்சிட போறாரு. தூ 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 தூ. விடு விடு விடு. ஓடி போ சாத்தானே. கட்டில் மேல ஒரு குரங்கு இருக்கு. இந்த வாரே டம 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 டம. யாத்தாடி இங்க என்னையும் விட்டு வைக்காது போல தெரியுது அந்த பியாயி. ஜும் தலக்கடி கும்மாமா, கன் எடுத்துட்டு வர்றேன், உன்னை சுட்டு கொல்ல போறேன். இந்த உன் கழுத்தை பிடிச்சு தூக்கி வீச போறேன். அவளை ஒண்ணும் பண்ணாதீங்க அங்கிள். யோ தாத்தா மாமா என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கீரு? கழுத்தை பிடிச்சு கொல்ல போறீரானா? பாவும் தாத்தா மாமா அப்படி செய்யக்கூடாது. நோ எம்மா என் மூஞ்சி. சித்தப்பா, அவளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ மாசமா இருக்கா. கழுத்து நினைக்க போறீங்க, அறிவு இருக்கா? சித்தப்பாவா, இன்னைக்கு நீ செத்தப்பா. பாபு அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அவர் ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்றாரு. வாங்க எல்லாரும் ஓடிடுவோம். நிட்டமா உடனே வெளியே ஓடு ஓடு ஓடு. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீரு. எப்படி விஜயகாந்த் மாதிரி ஏர்ல பறந்து வந்தீரு? ரொம்ப முக்கியம், நீ முதல்ல வெளியே ஓடு. யாத்தாடி இவருக்கு பேய் பிடிச்சிட்டு போலயே. எங்க அம்மா என்ன ஆட்டம் ஆடுதாரு. கடவுளே வீட்டுக்கு ஓடிடணும். இங்க இருங்க சித்தப்பா. சித்தப்பா அமைதியா பாடுங்க, இல்லன்னா டாக்டர் வந்து ஊசி குத்திடுவாரு பின்னாடியே. ஓ ஓ ஓ ஐயோ, இவர் என்ன இப்படி பண்றாரு? ஏஞ்சல் ஏஞ்சல் போய் டாக்டரை கூட்டு வா. என்ன நடந்தாலும் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? வெளியே ஓட வேண்டியதானே. என் புருஷனை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். உங்களை பார்த்து தான் இப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன் சித்தி. நீங்க எதுக்கு இங்க வந்து இங்க போக வேண்டியதானே? ஐயோ அந்த மனுஷைய மூஞ்ச பார்க்கவே இல்ல பாபு. நான் எம்பிட்டு நேரமும் கட்டில தான் கிடந்தேன். உள்ளூர் பேய் மாதிரி தெரியல, வெளியூர் பேய் பிடிச்சிருக்கிட்டே உன் புருஷனுக்கு. அடிமலர் பைத்தியமே சும்மா இருங்க. ஓ மை காட், என்ன நடக்கு இங்க? இந்த வார இந்த பெரிய ஊசி அவர் பின்பகுதியில குத்தி பஞ்சர் ஆக்கிருவோம். எப்பாடி மயங்கிட்டாரு. அவர் மயங்கிறது இருக்கட்டும் மிஸ்டர், நீங்க கீழே இறங்குங்க.
டாக்டர் நான் மட்டும் வரலன்னா இப்போ என்னுடைய ஒய்ஃப் கழுத்து பிடிச்சி நெரிச்சிருப்பாவோ. பாவம் அவ பிரெக்னண்டா வேற இருக்கா. நல்ல நேரத்துக்கு காப்பாத்தினேன். என்ன ஊசி மருந்து போட்டீங்க? இப்படி ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பைத்தியம் எதுவும் பிடிச்சிட்டா? இந்த டாக்டர் 5 பைசாவுக்கு பெற மாட்டா. என்ன வைத்தியம் பாக்கா? என் புருஷனை பைத்தியம் மலாக்கி வச்சிருக்கா. பாருங்க பனிமலரக்கா. ஃபுட் பாய்சன் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் நான் நினைச்சே பார்க்கல. அந்த சாப்பாடு செஞ்ச ஆள் மட்டும் என் கையில கிடைச்சது குத்தி கொடல உருவிடுவேன். ஐயன் நம்மளதான் சொல்லுதான். ஊசி போட்டிருக்கு. இனிமே 3 மணி நேரத்துக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க எல்லாரும் வெளியே போனா போங்க. இனி இந்த மாதிரி நடக்காது. எப்பா என்ன வரத்துக்கு வந்துட்டாரு? நெட்டமாவை எதுவும் அடிச்சு கிடிச்சு விட்டாரோ? நெட்டமாவெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அந்த 2 கடக்கை குட்டமா அதுங்களதான் போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. என்னையும் சேர்த்துதான். நல்ல வேலை, நெட்டமாவுக்கு ஒன்றும் ஆகல. முதல்ல அவளை வீட்டில் கொண்டு விடணும். நானும் வீட்டுக்கு வரேன் பாபு. ஏஞ்சல், இந்த 2 லூசு பாட்டிகளையும் வச்சுட்டு போக முடியாது. இவர் திடீர்னு எந்திரிச்சா 2 பேரையும் போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவாரு. இல்லை இதுங்களே ஏதாவது பண்ணி வச்சிரும். நீ கொஞ்சம் இருந்துக்காம, நான் அவளை விட்டுட்டு வந்துடுறேன். அடுத்த ட்ரிப் உன்னை கூட்டு போயிடுறேன், சரியா? ஐயோ சரி, அப்ப நான் ரூமுக்கு வெளியே இருக்கேன். சித்தி இருங்க, நான் போய் நெட்ட வழியை விட்டுட்டு வரேன். நானும் வீட்டுக்கு வரட்டுமா பாபு? என்ன சித்தி இப்படி பேசுதீங்க? 2 நாள் தானே இருக்க சொல்லியிருக்கு. இன்னைக்கு முடிஞ்சது ஒரு நாள். இன்னும் ஒரு நாள் மட்டும் தானே இருக்கணும். இந்த பனிமலர் பாட்டி துணைக்கி இருப்பாவோ. இருங்க நான் வந்துடுறேன். பொண்டாட்டி உசுர மட்டும் கருப்பட்டியா காப்பாத்தி கொண்டு போவான். நம்மளை விட்டுட்டு போறான். சரி, அந்த தோசையாவது போய் தும்போம். இவா எங்கிட்ட தவழ்ந்து போறா. சாப்பிட போறாளோ? சரி பாவம் சாப்பிடட்டும். புருஷன்ட்ட வாங்கினா அடியில் அவளுக்கு பசிச்சிருக்கும்ல. நம்ம நைஸா வீட்டுக்கு ஓடிடுவோம்.